அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அக்குபஞ்சர் மருத்துவர் ஐஸ்வர்யா. இன்று எல்லாருமே நோய் இல்லாத மனுஷனே இல்லை. ஏன்னா நோய் அப்படின்றது எல்லாருக்கும் ஏதோ ஒரு வடிவில் உடல்ல இருக்க தான் செய்யுது. அப்படி நோய் உடல்ல உருவாகியிருக்கா இல்லையான்றத எப்படி நாம கண்டுபிடிக்கிறது, அப்படி நோய் உருவாச்சுன்னா நம்ம உடலை நாம் எப்படி சரி செய்யறது என்பதை நாம் இந்த வீடியோல பார்ப்போம். பொதுவாகவே ஒரு மனிதன் உணவு அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்து தான் தன்னோட தினமும் தினசரி வாழ்நாளை அவன் வாழ்ந்துக்கிட்டு வரான். இந்த உணவு எடுக்கிறதுல தடுமாற்றம் இருக்கும்போது அவனுக்கு உடல்ல எண்ணற்ற நோய்கள் ஏற்படுகின்றது. உதாரணமா எடுத்துக்கிட்டோம்னா பசியின்மை, அல்சர், குடல் இறக்கம் போன்ற நோய்கள் மனிதனுக்கு ஏற்படுது. அது மட்டும் இல்லாம உணவு அதிகமா எடுக்கிறனாலையும் நோய்கள் உருவாகுது. அப்ப உணவு எடுக்காம பசியின்மை வரதும் நோய் தான், அதே உணவை அதிகமா நாம எடுக்கிறதும் நோய் தான். இவ்வாறு நம்ம உணவை எடுத்துக்கிட்டு அந்த அந்த உணவு உடலுக்குள்ள போய் செரிமான மின்மையினால நம்மளோட வயிறு பாதிக்கிறதும் நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய நோய் தான். இவ்வாறு நம்மளுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் நாளடைவுல அது என்னவா மாறுது அப்படின்னா நீண்ட கால நோய்களா மாறுது. இது ஆங்கிலத்துல கிரானிக் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி நோய்கள் நம்மளுக்கு இருக்கா இல்லையான்றத நம்ம தினசரியே நாம எளிதான முறையில அறிஞ்சுக்கலாம். இப்ப நீங்க இருக்கீங்க, இப்ப உங்களுக்கு தினமும் சரியாக எனக்கு பசிக்குது அப்படின்னா நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா, ஆரோக்கியமா இருக்கான்ற கேள்வியை நீங்க உணவு எந்த அளவுல எடுக்கிறீங்களோ அதே மாதிரி நம்ம உடல்ல இருந்து கழிவு அப்படின்ற ஒரு விஷயம் வெளியேறணும். அப்படி கழிவுன்ற விஷயம் எதன் மூலியமா நம்மளுக்கு வெளியேறுது? ஏன்னா கழிவு அப்படின்றது மலத்தின் மூலியமா நம்ம உடல்ல வெளியேறுது. அப்ப இந்த தினமும் உணவு எடுக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு மலம் சரியா வெளியேறுதா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட மலம் ஒரு நாள்ல எத்தனை முறை வெளியேறணும்? அந்த மலம் ஒரு நாளைக்கு 2 முறை வெளியேறணும். காலை ஒரு முறை, மாலை ஒரு முறை. அப்ப நம்ம தினசரி எடுக்கிற உணவு நம்ம சரியா பசிச்சு எடுத்தோம்னா நம்ம ஆரோக்கியமா இருக்கோம்னு அர்த்தம். அந்த உணவு எடுத்தா மட்டும் ஆரோக்கியம் கிடையாது, நாம பசித்து உணவை சாப்பிடுறோமான்றதும் ஆரோக்கியம்தான். பசித்து உணவை சாப்பிடுறோமான்றது மட்டும் ஆரோக்கியம் கிடையாது, நம்ம சாப்பிடுற உணவு நம்மளுக்கு சரியான கழிவா வெளியேறுதான்றதும் ஆரோக்கியம்தான். அப்ப கழிவு அப்படின்றது 2 வகை கழிவுகளா இருக்கு. முதல்ல பார்த்தது திடக்கழிவு, மலம். இன்னும் ஒரு கழிவு இருக்கு, திரவ கழிவு. இந்த திரவ கழிவு நம்ம உடல்ல 2 விதமா வெளியேறுது. ஒன்று நம்மளோட சிறுநீர், இன்னொன்று வியர்வை. அப்ப ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுக்கு எடுக்கக்கூடிய நீரின் அளவிற்கு ஏற்ப 6 முறையிலிருந்து 7 முறை வரைக்கும் சிறுநீர் வெளியேறலாம். அப்ப அந்த சிறுநீர் வெளியேறாம இருக்கிறதும் நோயினை தான். ப்ராப்பரா சிறுநீர் வெளியேறிடுச்சுனாலும் அது ஆரோக்கியமா இருக்காங்கன்னு அர்த்தம். இதே மாதிரி உழைப்பின் போது அவங்களுக்கு உருவாகக்கூடிய வியர்வையும் அவங்களுக்கு அந்த அந்த மாதிரி ஆரோக்கிய நிலையை தான் குறைக்குது. எவ்வளவு உழைத்தாலும் வியர்வை உருவாகல அப்படின்றாலும் நோய் நிலை. உழைப்பு இல்லாமையே உடல்ல அதிகமா வியர்வை உருவாகிறதும் நோய் தான். இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, நோய் அப்படின்றது உணவு நம்ம உடல்ல கழிவு வெளியேறலனாலும் உருவாக்குது அப்படின்றத பார்த்தோம். இன்னும் வரப்போற வீடியோஸ்ல நான் உங்களுக்கு அக்குபஞ்சர் மருத்துவர்னு சொன்னேன். அக்குபஞ்சர் புள்ளிகளை நம்ம எந்த மாதிரி பயன்படுத்துறது, அந்த புள்ளிகளை நம்ம பயன்படுத்தி நம்மளுக்கு எந்த மாதிரி நோய்களை நம்ம உடல்ல சரி பண்ணலாம் அப்படின்ற விஷயங்களையும், நம்ம தினசரி வாழ்க்கையில அக்குபஞ்சர் மருத்துவத்தை நம்ம எவ்வாறு உபயோகிக்கிறோன்றதையும் நம்ம இனிமேல் வரக்கூடிய வீடியோல விரிவா பார்ப்போம். நன்றி, வணக்கம்.